Good morning, students. You have learned in last class periodic properties. What are periodic properties? Atomic radius, ionic radius, ionization energy, electronegativity, electron affinity. These are all periodic properties. First one, atomic radius, already we learned. And now we are going to see the second properties, ionic radii. Second property is ionic radii. Ionic radii means iony atom. Ionic radii means iony atom. Ionic radii is defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. Ionic radii என்பது ஆட்டத்தோட நியூக்ளியஸுக்கும் கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடையேயான தொலைவு தான் அயனி ஆரம். அயனி ஆரம் என்பது ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸுக்கும் கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் என்னது அயானிக் ரேடி. அயானிக் ரேடி இஸ் டிஃபைன்ட் as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. It is a 2-mark question. Define ionic radii. You know that ions are formed when an atom loss or gain electron. Already you know. எப்போ அயன் ஃபார்ம் ஆகும்? ஒரு நியூட்ரல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் ஆகும்போதோ அல்லது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது தான் என்னது அயன் ஃபார்ம் ஆகும். When a neutral atom losses an electron, it becomes a positively charged. எப்போ ஒரு நியூட்ரல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை இழக்குதோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜை பெறும். அந்த அயனுக்கு பேர் தான் என்னது கேட்டயான். Define cation is a 2-mark question. When a neutral atom losses an electron, it becomes a positively charged ion. Is called cation. Do you understand what is cation? எப்போ ஒரு நியூட்ரல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை இழக்குதோ அப்போ அது நேர்மின் சுமையை பெறும். அந்த நேர்மின் சுமையுடைய அயானுக்கு பேர் தான் என்னது கேட்டயான். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ஆட்டம். லித்தியம் ஆட்டம் என்ன ஆகுது? ஒரு எலக்ட்ரானை இழந்துருது. இழக்கும்போது அது லாஸ் பண்ணும்போது அது என்னவா பெறுது? Li ப்ளஸ். Li ப்ளஸ் ப்ளஸ் 1 எலக்ட்ரானை தனியாக வருது. அதான் இழந்துருது. இழக்கும்போது லாஸ் பண்ணும்போது நேர்மின் சுமையை பெறுது. Next one, whereas the gain of an electron by a neutral atom forms a negatively charged ion called anion. அப்படியே கேட்டயானுக்கு ஆப்போசிட். கேட்டயான்ங்கிறது என்னது? லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். இங்கே ஆனயான்ங்கிறது என்னது? கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான். whereas the gain of an electron by a neutral atom forms a negatively charged ion called anion. It is also 2-mark question. Define anion. For example, chlorine atom ஒரு எலக்ட்ரானை கெயின் பெறும்போது அது எதுவாக பாருது? Cl மைனஸ். Clங்கிறது குளோரின்கிற ஒரு நியூட்ரல் ஆட்டம், நடுநிலைத்தன்மையுடைய ஒரு ஆட்டம். அது ஒரு எலக்ட்ரானை பெறும்போது அது எதுவாக மாறுது? Cl மைனஸ். Cl மைனஸ்ங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான், ஆனயான். நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானுக்கு பேரானது நேம் என்னது? ஆனயான். அப்போ Cl மைனஸா குளோரின் ஆனயானாக மாறுது. The size of the cation is always smaller than its corresponding neutral atom. இப்போ கேட்டயானோட சைஸு நியூட்ரல் ஆட்டத்தை விட எப்படி இருக்கும்? ஸ்மாலராக இருக்கும். ஏன்னா கேட்டயான் எப்படி ஃபார்ம் ஆகுது? நியூட்ரல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை இழந்து தானே கேட்டயானை ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த கேட்டயானோட சைஸு நியூட்ரல் ஆட்டத்தோட எப்போதும் எப்படி இருக்கும்? ஸ்மாலராக இருக்கும். அதான் the size of the cation is always smaller than its corresponding neutral atom. But the anion is larger than its neutral atom. ஆனால் ஆனயான் எப்படி இருக்கும்? நியூட்ரல் ஆட்டத்தை விட லார்ஜராக இருக்கும். பிகாஸ் ஆனயான் என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஆனயான் ஃபார்ம் ஆகுது. அதனால ஆனயான் நியூட்ரல் ஆட்டத்தை விட லார்ஜராக இருக்கும். கேட்டயான் எப்போதுமே நியூட்ரல் ஆட்டத்தை விட ஸ்மாலராக இருக்கும்.
For instance, lithium and sodium lost a single electron from their outermost energy level to form cations. See the book. இங்கே பாருங்கள், லித்தியம் ஆட்டம் என்பது ஒரு எலக்ட்ரானை லாஸ் ஆகுது. லாஸ் பண்ணும்போது அது எதுவாக ஃபார்ம் ஆகுது? Li ப்ளஸ்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதே லைக்வைஸ் சோடியம் ஆட்டம் ஆல்சோ லாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் Na ப்ளஸ் அயன். லைக்வைஸ் இந்த ஃப்ளோரின் ஆட்டம் என்ன பண்ணுது? கெயின் ஆஃப் ஒன் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை பெற்று எதுவாக மாறுது? F மைனஸாக மாறுது. அப்போ இந்த அயானிக் ரேடி பாருங்கள், இப்போ லித்தியம் நியூட்ரல் ஆட்டத்தோட அயானிக் ரேடியை விட லித்தியம் ப்ளஸ் லித்தியம் கேட்டையானோட அயானிக் ரேடி குறைஞ்சிருக்கா? ஆனால் ஃப்ளூரினை கம்பேர் பண்ணுங்கள், ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை பெற்றுதான் எதுவாக மாறுது? கேட்டையானா மாறுது. அப்போ இந்த ஃப்ளூரினோட நியூட்ரல் ஆட்டத்தோட அயானிக் ரேடி 69னா அந்த ஃப்ளூரின் கேட்டையானோட அயானிக் ரேடி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், 119. அதே போல் இங்கே பாருங்கள், சோடியம் ஆட்டம் என்னது? கேட்டையான். சோடியம்ங்கிறது கேட்டையான், ஏன்னா லாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான். இந்த சோடியம்ங்கிற நியூட்ரல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி எதுவாக மாறுது? Na ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ சோடியம் ஆட்டத்தோட அயானிக் ரேடி என்னது? 186. அதோட குறையுது பாருங்கள். எப்போதுமே இந்த கேட்டையான்ங்கிறது நியூட்ரல் ஆட்டத்தை விட ஸ்மாலராக இருக்கா? அப்போ அயானிக் ரேடி எப்படி இருக்குது? குறையுதா? இங்கே சோடியம்ங்கிற நியூட்ரல் ஆட்டத்தோட அயானிக் ரேடி 186. ஆனால் சோடியம் கேட்டையானோட அயானிக் ரேடி 116. ஆனால் இங்கே ஆணையானில் பார்க்கும்போது நியூட்ரல் ஆட்டத்தை விட சைஸ் எப்படி இருக்கும்? ஆணையானோட சைஸு லார்ஜராக இருக்குது. அதே போல் அதுக்கேற்ற மாதிரி அயானிக் ரேடியும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள், குளோரின் ஆட்டத்தோட அயானிக் ரேடி 91. அப்போ குளோரின் Cl மைனஸ்ங்கிற ஆணையானோட அயானிக் ரேடி என்னது? 167. The ions formed are smaller because the remaining electron are at inner shell and attracted more strongly by the nucleus. The fluorine, chlorine become negative ions by gaining electron. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த chlorine ரெண்டுமே ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி தான் நெகட்டிவ் அயானா மாறுது. When electrons are added, the charge on the nucleus is not great enough to hold the increased number of electron as closely as it holds the electron in the neutral atom. So, as seen in atomic radius and ionic radii also decreases along the period from left to right and increases along the group. எப்படி atomic radius along the period decreases ஆகுது, along the groupல increases ஆகுதுன்னு பார்த்தோமோ, அதே போல இந்த ionic radius என்ன பண்ணுனா along the periodல decreases ஆகுது, along the groupல என்ன ஆகுது? increases ஆகுது. Property is ionization energy. Ionization energy is the minimum energy required to remove an electron from a gaseous atom in its ground state to form a cation. Ionization energyங்கிறது gaseous ஆட்டத்தில் கிரவுண்ட் ஸ்டேட்டில் உள்ள ஒரு கேசியஸ் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அது கேட்டையானா ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்ல, அதுக்கு தேவையான எனர்ஜி, அதுக்கு தேவையான அதை ரெக்வயர்டு எனர்ஜியை தான் என்னன்னு சொல்கிறோம்? அயனைசேஷன் எனர்ஜி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? Ionization energy is the minimum energy required to remove an electron from a gaseous atom in its ground state to form a cation. It is otherwise called ionization enthalpy. Ionization energy, அதாவது gaseous ஆட்டத்தில் கிரவுண்ட் ஸ்டேட்டில் உள்ள gaseous ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண தேவையான எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. அந்த அயனைசேஷன் எனர்ஜியை அனதர் நேமில் என்ன சொல்கிறோன்னா அயனைசேஷன் என்தால்பி. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அயனைசேஷன் என்தால்பி. இட் இஸ் மெஷர்ட் இன் கிலோ ஜூல் பெர் மோல். இப்போ இதனுடைய யூனிட் என்னது? கிலோ ஜூல் பெர் மோல். வாட் இஸ் a unit of ionization energy? Kilojoule per mole. Higher the ionization energy, it is more difficult to remove the electron. Ionization energy higher இருக்கும்போது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்கிறது ரொம்ப difficult. As the atomic size decreases from left to right,
லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன பண்ணுவோம், அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் இன் அ பீரியட், மோர் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். அப்போ அலாங் த பீரியடில் அட்டாமிக் சைஸ் என்ன ஆகிட்டு போகுது, டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டு போகும்போது அதில் உள்ள எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, அதிகமான எனர்ஜி தேவை. And as the atomic size decreases from left to right in a periodic, more energy is required to remove the electron. So the ionization energy increases along the period. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியெலாம் என்ன ஆகும், அலாங் த பீரியடில் டிக்ரீசஸ் ஆகும். ஆனால் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது, இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட். But down the groove, the atomic size increases. Along the period, atomic size decrease ஆகுது. அதனால more energy, ionization, electron remove பண்ண அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. ஆனால் down the groupல என்ன பண்ணுது, atomic size increases ஆகுது. And hence valence electron are loosely bound. அப்போ atomic size increase ஆகும்போது valence electron loosely bound இருக்கு. They require relatively less energy for the removal. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் லூஸ்லி பவுண்டாக இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு லெஸ் எனர்ஜியே போதும். அதான் they require relatively less energy for the removal. Thus, ionization energy decreases down the group in the periodic table. Do you understand? என்ன பார்க்குறோம், அலாங் த பீரியடில் அட்டாமிக் சைஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. அதனால அதில் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண மோர் எனர்ஜி தேவைப்படுது. அதனால் அயானிக் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி அலாங் த பீரியடில் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் டவுன் த குரூப்பில் வரும்போது அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால வேலன்ஸ் எலக்ட்ரான் லூஸ்லி பவுண்டாக இருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண லெஸ் எனர்ஜியே போதுமானது. அப்போ அலாங் த குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் ஆகுது. Thus ionization energy decreases down the group in the periodic table. Note, as the positive charge increases, the size of the cation decreases. பாசிட்டிவ் ஏற்கனவே பார்த்தோம்ல, நியூட்ரல் ஆட்டத்தை விட கேட்டையான் டிக்ரீஸாக ஸ்மாலராக இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய கேட்டையானோட சைஸ் என்ன ஆகிட்டு போகும், டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சோடியம் என்கிற நியூட்ரல் ஆட்டத்தை விட Na+ங்கிற கேட்டையான் ஸ்மாலராக இருக்குன்னு பார்த்தோம். இதே Na+ை விட Na2+ங்கிறது என்ன ஆகும், Na+ங்கிறது ஒரு நேர்மின் சுமை. Na2+ அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி Na2+ ஃபார்ம் ஆகும், 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது தான் Na2+ ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த கேட்டையானோட சைஸ் என்ன ஆகிட்டு போகும், டிக்ரீஸ் ஆகும். As the positive charge increases, the size of the cation decreases. As the negative charge increases, likewise chlorine atom, இது ஒரு எலக்ட்ரானை பெறும்போது தானே Cl+ மாறுது, Cl- மாறுது. அதே போல் இந்த குளோரின் ஆட்டம் 2 எலக்ட்ரானை பெறும்போது எதுவாக மாறும், Cl2- மாறுமா. அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஆனையானோட சைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அதுதான் the negative charge increases, the size of the anion increases. இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கேட்டையானோட சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆனையானோட சைஸ் இன்க்ரீசஸ் ஆகும். அது as the negative charge increases, the size of the anion increases. Next property is electron affinity. Electron affinity. Electron affinity means electron atom. Electron affinity na enadhu, electron atom. Electron affinity is the amount of energy released when a gaseous atom gain an electron to form its anion. ஒரு நியூட்ரல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது தானே நெகட்டிவ் ஆனையான் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆனையான் ஃபார்ம் ஆகும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதுதான் அதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஏற்கனவே அயனைசேஷன் எனர்ஜி என்ன பார்த்தோம், கேட்டையான் ஃபார்ம் ஆகும்போது
எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ ஒரு கேட்டையான் ஒரு எலக்ட்ரானை இழந்து ஒரு கேட்டையான் ஃபார்ம் ஆகும்போது ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதை தான் அயனைசேஷன் எனர்ஜின்னு பார்த்தோம். இங்கே எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது the amount of energy released when a gaseous atom gain an electron to form its anion. ஒரு gaseous atom எப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி நெகட்டிவ் அயானை ஃபார்ம் ஆகும்போது some amount of energy ரிலீஸ் பண்ணும். அதுதான் என்னது அதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி is the amount of energy released when a gaseous atom gains an electron to form its anion. Do you understand? It is a 2 mark question. Define electron affinity. Its unit is, it is measured in kilojoule per mole. Kilojoule per mole. Next one, for example, இப்போ ஏங்கிற கேசியஸ் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது எதுவாக மாறுது? ஏ மைனஸாக மாறுது. அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இதுதான் என்னுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி. லைக்வைஸ் குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை பெறும்போது எதுவாக மாறும்? குளோரின் மைனஸ். அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. லைக் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே எலக்ட்ரான் அஃபினிட்டியும் என்ன ஆகும்? எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் அ பீரியட் அண்ட் டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் அ குரூப். இப்போ இது வரைக்கும் 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்டாமிக் ரேடியஸ், செகண்ட் ஒன் அயானிக் ரேடி. இந்த அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடி ரெண்டுமே அலாங் த பீரியடில் டிக்ரீசஸ் ஆகும், குரூப்பில் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்த இந்த அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இது ரெண்டுமே என்ன ஆகுது? அலாங் த பீரியட் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ் ஆகுது, டவுன் அலாங் த குரூப் டாப் டு பாட்டத்தில் டிக்ரீசஸ் ஆகுது. ப்ராப்பர்ட்டி இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. Electronegativity means electron cover தன்மை. Electronegativity of an element is the measure of the tendency of its atom to attract the shared pair of electron towards itself in a covalent bond. Electronegativity என்பது இப்போ 2 ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். அப்போ 2 ஆட்டம்ஸ் கம்பைன் பண்ணும்போது 2 ஆட்டமும் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணணும். அப்போ ஷேர் பண்ணி ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் சேர்ந்து தான் அது ரெண்டுக்கு இடையில் கோவேலண்ட் பாண்டுங்கிறது ஒரு சக பிணைப்பு உருவாகும். அப்படி சக பிணைப்பு உருவாக 2 ஆட்டமே ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். அது சேர்ந்து அந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானாக வரும். அப்போ அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை எந்த ஆட்டம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கோ அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. Electronegativity of an element is a measure of the tendency of its atom to attract the shared pair of electron towards itself in a covalent bond. It is a 2 mark question. Define electronegativity. I repeat this question. Electronegativity of an element is the measure of the tendency of its atom to attract the shared pair of electron towards itself in a covalent bond. Let us consider hydrogen chloride molecule, HCl molecule. Both the hydrogen and chlorine atom share 1 electron. இப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் குளோரின் ஆட்டம் ரெண்டுலேயுமே ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. share 1 electron each to form the covalent bond between them. அப்போ இந்த HCl ஃபார்ம் ஆகும்போது இந்த HClக்கு இடையில் ஒரு கோவேலண்ட் பாண்ட், இந்த பாண்டுக்கு பேர் என்னது? கோவேலண்ட் பாண்ட். இது எப்படி ஃபார்ம் ஆச்சு? இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இந்த குளோரின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து 2 சேர்ந்து தான் இந்த HClஆக ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த HClக்கு இடையில் உருவாகக்கூடிய இந்த கோவேலண்ட் பாண்டுங்கிறது ஒரு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். 2 ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி அந்த பேர்னால் உருவாகக்கூடிய பாண்ட். இப்போ chlorine atom has a higher electronegativity and hence it's pull the shared electron towards itself more strongly than hydrogen. ஹைட்ரஜனோட இது டிவைட் ஆகும்போது இந்த 2 சேர்ந்து இது ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிச்சு, இது ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிச்சு. ஷேர் பண்ணி ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை இருக்குது. அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை எது தான் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணணும்னா குளோரின் தான் அட்ராக்ட் பண்ணும். ஹைட்ரஜனோட ஸ்ட்ராங்காக எது அட்ராக்ட் பண்ணும்? குளோரின். அந்த குளோரின் atom has a higher electronegativity and hence it pulls a shared electron towards itself more strongly than hydrogen.
இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். இந்த வீக் புல், இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் ரெண்டும் சேர்ந்து இது ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, இது ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி தான் அந்த பாண்ட் கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. திரும்ப இது வந்து செப்பரேட் பண்ணும்போது அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை, அந்த சேர்ந்து உருவான ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டையும் எது தான் அந்த பால் தான் என்னது, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான். இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, குளோரின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை சேர்ந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் அந்த பால் மாதிரி, கையில் இருக்கிற பால் மாதிரி தெரியுதா இந்த பால். திரும்ப இது செப்பரேட் ஆகும்போது அந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை, அந்த ஒரு பேர் இருக்குல்ல, ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து ஷேர் பண்ணப்பட்ட அந்த ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை எது தான் அட்ராக்ட் பண்ணிக்கிறது, குளோரின் ஆட்டம் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணிக்கிறது. அந்த கையில் பார்த்தா ஹைட்ரஜன் ஆட்டம் ஹேண்டு எம்டியாக இருக்குது, ஆனால் குளோரின் ஆட்டம் ஹேண்டில் தானே இந்த பால் போயிருக்கு. அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை குளோரின் ஆட்டம் தான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இதுதான் என்னது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. Electronegativity is based on various experimental data such as bond energy, ionization, potential, electron affinity, etc. Next, Pauling scale is a widely used scale. It is a very important one mark question. Pauling scale is a widely used scale to determine the electronegativity. Electronegativity determine பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேலுக்கு பேர் என்னது, Pauling scale. Pauling scale is a widely used scale. Pauling scale is a widely used scale to determine the electronegativity. இது inside the lesson புக்குக்கு உள்ளேருந்து வரக்கூடிய கொஸ்டின். இதை நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. Which scale is used to determine the electronegativity? Pauling scale. Pauling scale is the widely used scale to determine the electronegativity. Electronegativity of some of the elements are given below. Some elements ஓட electronegativity வேல்யூவை கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் மெமரி பண்ணிக்கிறணும். ஒன் வேர்டில் இன்சைட் த லெசன் உள்ளேருந்து கேட்குறதுல கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின், F means fluorine. What is electronegativity? 4.0. 4.0. Next one, bromine. What is electronegativity? 2.8. Next, hydrogen. Electronegativity is 2.1. Next, chlorine. Cl means chlorine. Electronegativity 3.0. 3.0. Next, I means iodine. What is the electronegativity of iodine? 2.5. Next, Na means sodium. What is the electronegativity of sodium atom? 1. Electronegativity of sodium atom is 1. F means fluorine. Electronegativity of some of the elements are given below. Fluorine oda electronegativity 4.0. Bromine oda electronegativity 2.8. Hydrogen oda electronegativity 2.1. Chlorine oda electronegativity 3.0. Iodine oda negativity 2.5. Sodium oda electronegativity 1. If the difference in electronegativity between two elements is 1.7, the bond has 50% ionic character and 50% covalent character. அதாவது ரெண்டு ஆட்டத்துக்கு இடைப்பட்ட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து 1.7 இருந்தால், அதான் இப்போ டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிட்வீன் டூ எலமெண்ட்ஸ், ரெண்டு எலமெண்ட்டோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் 1.7 இருந்தால் அதுக்கு இடைப்பட்ட பாண்ட் எப்படி இருக்குமா, 50% அயானிக் கேரக்டராகவும் அண்ட் 50% கோவேலண்ட் கேரக்டராகவும் இருக்கும். If the difference is less than 1.7, ரெண்டு ஆட்டத்தோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் 1.7 இருந்தால் அது 50% அயானிக் கேரக்டர் அண்ட் 50% கோவேலண்ட் கேரக்டர். If the difference வந்து 1.7 less than இருந்தால், அதான் if the difference is less than 1.7, the bond is considered to be a covalent bond. அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் 1.7க்கு லெஸ்ஸனாக இருந்தால் அந்த பாண்டோட நேச்சர் என்னது, கோவேலண்ட் பாண்ட். If the difference is greater than 1.7, இந்த electronegativity difference greater than 1.7 இருந்தால் the bond is considered to be ionic. அதாவது இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஆட்டத்தோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் கரெக்டாக 1.7 இருந்தால் அது 50% அயானிக் கேரக்டர் அண்ட் 50% கோவேலண்ட் கேரக்டர். இந்த டிஃப்ரென்ஸ் 1.7 லெஸ் தென்னாக இருந்தால் அது வந்து கோவேலண்ட் பாண்ட். இந்த பாண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி கோவேலண்ட்.
If the difference is greater than 1.7, the bond is considered to be ionic. Along the period from left to right in the periodic table, the electronegativity increases because of the increases in the nuclear charge. Along the period electronegativity increases ஆகும். காரணம் என்னது? The increases in the nuclear charge increase ஆகிறதுனால எதாகும்? Electronegativity increase ஆகும். On moving down a group, the electronegativity of the element decreases because of the increased number of energy level. Down a group electronegativity வந்து decrease ஆகுது. அது காரணம் என்னது? Increased number of energy level. இப்போ நம்ம 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். என்னென்னது? அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் பீரியட்ஸில் என்ன ஆகும்னா டிக்ரீசஸ் ஆகும். பீரியட்ஸில் என்ன ஆகும்? டிக்ரீசஸ் ஆகும். குரூப்பில் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் ஆகும். Other 3 properties, what are they? Ionization energy, electron affinity, electron negativity. These 3 properties are in periods la increases ஆகும், group la decreases ஆகும். Do you understand about these 5 properties? Atomic radius, ionic radius, ionization energy, electron affinity, electronegativity. Do you understand? Okay, thank you students.